அன்பான உறவுகள் எல்லோருக்குமே தமிழ் சிங்கள புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டுல நீங்க தொடங்குற எல்லா வேலைகளுமே வெற்றிகரமாக அமையவும், நீங்கள் உடல் மற்றும் உள ஆரோக்கியத்தோடு இருப்பதற்காகவும் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி கொண்டு இந்த காணொலியில என்ன விடயங்களை பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தால், கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இளங்குமரன் அவர்கள் அர்ச்சுனா அவர்களை விமர்சித்திருந்தார். அதாவது தவளை தன் வாயால் கெடும், சாவகச்சேரியில் அவர் பிறந்தவர் இல்லை, அவர் தலைமைத்துவம் இல்லாதவர், திறமையற்றவர் என்ற மாதிரி எல்லாம் விமர்சித்திருந்தார். அதோடு அதற்கு அர்ச்சுனா அவர்கள் நேற்றைய தினம் ஒரு பதில் ஒன்றை வழங்கி இருக்கிறார். அது தொடர்பாகவும் அதைவிட பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த வேட்பு மனுக்கள், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில இன்றைக்கு அர்ச்சுனா அவர்கள் ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது சாவகச்சேரி மற்றது சில பிரதேச சபைகள்ல அவருடைய வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என்று சொல்லி ஒரு விடயம் ஒன்றையும் குறிப்பிட்டிருக்கின்றார். அது தொடர்பான எல்லா விளக்கங்களையும் இந்த காணொலியை பார்க்க போகின்றோம். காணொலிக்கு போறதுக்கு முதல் நீங்க இப்ப வரைக்குமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்து கொண்டிருக்கீங்களா, அல்லது நீங்க இப்பதான் முதல்ல எங்களோட சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க. அப்பதான் நான் தொடர்ச்சியா போற காணொலிகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சொல்லிக்கொண்டு காணொலிக்கு போவோம். முதலாவது விடயமாக, நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் அதி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தேசிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும், சுயேட்சை குழுக்களாக இருக்கட்டும், அல்லது வேறு கட்சிகளாக இருக்கட்டும், எல்லோருமே இந்த பிரச்சார பணிகளை தீவிரமாக ஆரம்பித்து விட்டார்கள். அந்த வகையில இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள், அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது எங்கள் எல்லோருக்குமே தெரியும். சில இடங்களில் மாத்திரமே, அதாவது பருத்தித்துறை நகர சபை, துணுக்காய், பூனகரி போன்ற பிரதேச சபைகள் அவருடைய வேட்பு மனு அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில ஒரு நல்ல விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் இன்றைக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். அதாவது சில சந்தர்ப்பங்கள்ல அவர் சாவகச்சேரி, கிளிநொச்சி, மன்னார் போன்ற இடங்களிலும் அவருடைய வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இது தொடர்பாக இந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல வழக்குகள் தொடக்கப்பட்டிருந்தன. அந்த வகையில மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்றை வழங்கி இருக்கின்றது. அந்த தீர்ப்பின்ற முதலாவது சரத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிறப்பு சான்றிதழ்ல போட்டோ காப்பியில ட்ரூ காப்பி கொடுத்ததற்காகத்தான் அதாவது பிறப்பு சான்றிதழ் ஒரிஜினல் கொடுக்கவில்லை, அந்த ஒரிஜினல்ல ட்ரூ காப்பி கொடுக்கவில்லை என்று சொல்லித்தான் நிராகரிக்கப்பட்டிருந்த நிறைய வேட்புமனுக்கள். அப்ப அந்த நீதிமன்றத்தினுடைய முதலாவது சரத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சர்டிபிகேட் ட்ரூ காப்பி கொடுத்த எல்லோருடைய வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ள சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. ஆனால் 2வது சரத்துல என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு 31 தொகுதிகளை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றது. ஆக இந்த தேர்தல் ஆணையகம் முதலாவது சரத்தை விட்டு 2வது அந்த 31 தொகுதிகளுக்கு மாத்திரம்தான் அந்த வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ள போவதாக அறிவித்திருக்கின்றது. ஆக இந்த தேர்தல் ஆணைக்குழுவினுடைய ஒரு இதுவுமே அவர்களுடைய ஒரு தலையீடும் இதுல இருக்குன்னு நினைக்க வேண்டும். ஆக அந்த முதலாவது தீர்ப்பின்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட, அதாவது இந்த பிறப்பு சான்றிதழ் ட்ரூ காப்பி கொடுத்த எல்லாருடைய வேட்புமனுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் நீதிமன்றத்தின் பேர்ல இருக்குது. ஆனால் 2வது விடயமாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரத்துல குறிப்பிட்ட 31 தொகுதிகளை மாத்திரம்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. தேர்தல் ஆணையகத்துக்கும் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் தொகுதிகளுக்குரிய வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றன. திருப்பி அவர்களுக்கு ஒரு தலையீடியான வேலையாக இருக்க போகின்றதுன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட 31 தொகுதிகளை அவர்கள் செய்ய அந்த வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ள போவதாகவும் ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. இப்படி இருக்கையில அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சாவகச்சேரியில 2 பிரதேச சபைகளும், அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி, மன்னார் போன்ற இடங்கள்லயுமே தங்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அதிகம் வாய்ப்புகள் இருக்கிறன்னு சொல்லியும் ஒரு இடத்தை அவர் சர்ப்ரைஸாகவே சொல்லியிருக்கின்றார். அது முக்கியமான இடம், நீங்கள் என்னன்னு சொல்லி நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள் என்ற மாதிரி சொல்லி இருக்கின்றார். அதுலயும் தாங்கள் இந்த பிரதேச சபைகள்ல வழக்கு போட இருப்பதாகவும், இந்த தொடர்ச்சியாக இந்த விடுமுறை நாட்களால இப்ப வழக்கு போட முடியாதுன்னு சொல்லியும், போட்டாலுமே அது 21ஆம் தேதி தான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இந்த 21ஆம் தேதி வழக்கு சாவகச்சேரியினுடைய 2 பிரதேச சபைகளுக்கும் கிளிநொச்சி, மன்னார் ஆகிய இடங்களுக்கு தான் போடப்படும் சொல்லியும், ஏனென்றா மிகுதி வழக்கு போறதுக்கு பணம் பற்றாக்குறை இருப்பதாகவும், ஆனால் இப்ப வேற கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் வாக்கு போட ஒரு பொது தீர்ப்பாகத்தான் வரும், அது பிரச்சனை இல்லை
என்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இப்படியாக ஒரு நல்லபடியாக ஒன்றை சொல்லி இருக்கின்றார். அவருடைய அதாவது இந்த பிரச்சார வேலைகள் வந்து ஆரம்பித்து இருக்கின்றன. அதாவது துணுக்காய், பூனகரி, பருத்துறை போன்ற பிரதேச பகுதிகளில் வந்து அவருடைய பிரச்சார வேலைகளை வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்களில் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. தற்போது அவர் வெளியிட்ட செய்தியானது இந்த ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய விரும்பிகளுக்கும் அரசியல் தளத்துல வந்து தமிழ் தேசியத்தை விரும்புவதற்கும் வந்து ஒரு நல்ல செய்தியாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பார்ப்போம். அவர் சாவகச்சேரி அவருடைய வேட்புமனுக்கள் சாவகச்சேரி மற்றும் கிளிநொச்சி மன்னார் பகுதிகளில் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையான்னு சொல்லி நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக இற்றைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த இளங்குமரன் அதாவது NPP அரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சாவகச்சேரி பகுதியில வந்து இந்த பிரச்சார கூட்டங்கள்ல ஈடுபடைகள்ல பேரை சொல்லாமல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வந்து விமர்சித்திருக்கின்றார். அதாவது தவளை கத்தி கத்தி தன்வாயால் கெடும் என்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதாவது சாவகச்சேரியோட பாரிய பிரச்சனையோடு வந்து பாராளுமன்றத்திற்கு வந்தவர்கள் அவர்கள் வந்து இந்த சாவகச்சேரி மண்ணை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் வந்து இங்க பிறக்கவே இல்லைன்னு சொல்லி தான் இந்த மண்ணில பிறந்து பாராளுமன்றத்திற்கு போன ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி தன்னை வந்து குறிப்பிட்டிருந்தார் இளங்குமரன் அவர்கள். இப்படி இருக்கையில இந்த தென்மராட்சி மண்ணை சேர்ந்தவர் இவர் அல்ல என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் இவருடைய குடும்ப வாழ்க்கை தான் இங்கிருந்து தொடங்கியதை தவிர அது நீடிக்கவில்லை என்று சொல்லியும் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு தலைமைத்துவம் என்பது இல்லை, இவருக்கு திறமை இல்லை என்று சொல்லி மக்கள் தெரியாமல் இவருக்கு வாக்களித்து விட்டார்கள். இப்போது மக்கள் அதனை உணர்ந்து கொள்கிறார்கள். அவர் வந்து அவருடைய நடவடிக்கைகளில் இருந்து மக்கள் அதனை உணர்ந்து கொள்கிறார் என்று சொல்லியுமே வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக முக்கியமாக தவளை கத்தி கத்தி தன்வாயால் கெடும் என்று சொல்லியுமே குறிப்பிட்டிருக்கின்றார். அதுக்கு உடனேயே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து முகப்புத்தகத்தை பதிவிட்டிருப்பார். தவளை கத்தி கத்தி இறந்து போகும்தான் உண்மைதான், ஆனால் யார் அந்த தவளை என்று உங்களுக்கு தெரியும் என்ற மாதிரி நக்கலாக கேலியாக ஒரு முகப்புத்தக பதிவு ஒன்றை செய்திருக்கின்றார். இப்படி இருக்கையில தன்னுடைய வலையொலி பக்கத்துல வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இளங்குமரன் அவர்களுக்கு வந்து ஒரு பதில் அடி ஒன்றை கொடுத்திருக்கின்றார். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தன்னை அதாவது ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை பாத்தீங்கன்னு சொன்னா தான் இந்த மண்ணை சேர்ந்தவன் இல்லை என்று சொன்னவர். ஆக தான் வந்து உண்மையிலேயே திருமணம் செய்ததுதான் சாவகச்சேரி மண்ணில். ஆனால் தன்னுடைய மாமனாரை வந்து இங்க குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார். அதாவது கீதா அருணாச்சலம் என்பவர் தான் இவருடைய மாமனார் என்று சொல்லியும் இந்த பேராதனை பல்கலைக்கழகத்துல அவரை பற்றி கேட்டா தெரியும்னு சொல்லியும் இவரை சாவகச்சேரியினுடைய தமிழ் இலக்கியத்தினோட சொத்தாகத்தான் வந்து எல்லோருமே சொல்வார்கள் சொல்லி பேராதனை பல்கலைக்கழகத்துல வந்து இருக்கிறார் சொல்லியும் அவருடைய மருமகனாக இருப்பதற்கு நான் பெருமைப்படுகிறேன் சொல்லியுமே குறிப்பிட்டிருக்கின்றார். இதை விட முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்கிறேன் சொல்லி பாத்தீங்கன்னா நான் சாவகச்சேரி புறக்கேல் என்று சொல்லியிருக்கீங்க. நீங்க சாவகச்சேரி நான் புறக்கேல தான், ஆனால் சாவகச்சேரி என்னுடைய வீடு, அது என்னுடைய கோட்டை, அதை உங்களால் அசைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை என்னுடைய நண்பர் என்று சொல்லி ஓட்டு கேட்டிருந்தால் கூட வந்து உங்களுக்கு அந்த வாக்கு கிடைத்திருக்குமா, நீங்கள் என்னை அவ்விடத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்லி கேட்கல வந்து நிச்சயமாக உங்களுக்கு அந்த வாக்கு கிடைக்காதுன்னு சொல்லியும் அது என்னுடைய கோட்டை, அதற்காக நான் என்னுடைய வாழ்வையும் என்னுடைய கனவையுமே வந்து இழந்தனா, என்னுடைய வேலை எல்லாத்தையுமே வந்து நான் இழந்தனா, அந்த சாவகச்சேரி மண்ணுக்காக வாழ்க்கையை இழந்தவனுக்கு சும்மா வாயால கதைக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது தானே இளங்குமரன் சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு நான் வந்து பாராளுமன்றம் வந்தது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களை மாதிரி கொடி நாட்டி வீடு வீடா போய் வந்து வரையில நான் பாராளுமன்றம் வந்தது எப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியும்னு சொல்லியும் நீங்கள் முழு இடம் இலங்கை முழுக்கவே வாக்கு கேட்டுதான் வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினராக வந்தீர்கள். ஆனால் நான் சாவகச்சேரி மக்களை மாத்திர நம்பி பாராளுமன்றத்திற்கு வந்தவன் நான் என்று சொல்லி சாவகச்சேரி தன்னுடைய கோட்டை என்ற மாதிரி வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பார். மற்றும் ஒரு விடயத்தை கேள்வியாக குறிப்பிட்டிருக்கின்றார். நீங்கள் தான் பாராளுமன்றம் வருவதே இல்லையே, உங்கள் அரசுதான் கள வேலைக்கு அமர்த்தி இருக்கின்றதை நீங்கள் போய் கூட்டி துப்பராகின்ற வேலைகளை தானே செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற மாதிரியுமே அவர் கேள்வியாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் என்னை பார்த்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 150 பேருமே வந்து பயப்படுகிறார்கள் என்றால் நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் சொல்லி நீங்க சற்று யோசித்து பாருங்கள் சொல்லியுமே அவர்கள் இப்படி இருக்கின்றார். அதை விட இந்த ராஜீவன் அவர்கள் பிரபாகரன் வந்து பேசி இருக்கின்றார். NPP அரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் அவர்களை வந்து அமைச்சராக போட்டிருந்தால் கூட அவரோடு கதைத்திருக்க முடியும். ஆனால் என்ன செய்வது, உங்களோடு கதைத்துக் கொள்ள முடியாது, நீங்கள் பாவம், நீங்கள் ஒரு சிறுபிள்ளைத்தனமானவர் என்று சொல்லி இளங்குமரன் அவர்களை வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். முக்கியமான ஒரு விடயம் ஒன்றை சட்டம் ஒன்றை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்ட் என்று சொல்லி ஒரு சட்டம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சட்டத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து அவருடைய கதையை கதைக்கவோ அவரை விமர்சிக்கவே வந்து கூடாதுன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் நேரடியாவே உங்களுடைய பேரை சொல்லித்தான் சொல்லுகின்றேன் இளங்குமரன் சொல்லி இருக்கிறார். ஏன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சாவகச்சேரியில வந்து சாவகச்சேரி பிரச்சனையை வைத்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது நேரடியாகவே என்னைத்தான் சாரமாகவே நானும் உங்கள் மீது வழக்கு போட முடியும் என்று சொல்லி நான் நேரடியாக தான்
நீங்கள் விமர்சித்ததுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக அப்படி செய்ய முடியாது, தயவு செஞ்சு அந்த சட்டத்தை போய் படித்து பாருங்கள் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் முக்கியமாக தலைமைத்துவம் இல்லாதவர் என்று சொல்லியும் திறமை இல்லாதவர், மக்கள் தெரியாமல் வாக்களித்து விட்டார்கள் என்று சொல்லினார் இளங்குமரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுக்கு ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்ற அர்ச்சனா அவர்கள், அதாவது HRM என்று சொல்லப்படுகின்ற ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் என்ற விடயத்துல தான் நாளுக்கு 4 GPA வைத்திருப்பதாகவும் நீங்கள் எனக்கு தலைமைத்துவம் படிப்பிக்கிறீர்களா என்ற மாதிரி கேட்டிருக்கின்றார். அதாவது 3க்கு 9 என இருந்த ரெக்கார்டை உடைச்சு 4க்கு 4 இருந்த அந்த தலைமைத்துவ படிப்புல நான் இந்த 4க்கு 4 GPA வச்சிருக்கிறேன்னு சொல்லியும் சாவகச்சேரி வைத்தியசாலையில ஊழியர்களிடம் போய் கேட்டு பாருங்கள் தலைமைத்துவத்திற்கு என்ன எப்படி சொல்லுவார்கள் சொல்லி நீங்க போய் கேட்டு பாருங்கன்னு சொல்லியும் தன்னிட்ட இருக்கிறத கொடுப்பவன் தான் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல தலைவன், மக்கள்கிட்ட சனத்திட்ட இருக்கிறத பொறுக்கி எடுக்கிறவன் நல்ல தலைவன் இல்லை என்ற மாதிரியுமே அவர் குறிப்பிட்டு இருக்கிறதாக இவர் சொன்ன விடயங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். மற்றது நான் கொடி கட்டி வீடு வீடா போய் கட்சியில போய் சேர்ந்து அப்படி நான் பாராளுமன்ற உறுப்பினர் வரையில 3 மாதத்துல சாவகச்சேரி மக்களால் நான் பாராளுமன்றத்திற்கு வந்தேன் என்று சொல்லியுமே தன்னை குறிப்பிட்டிருக்கின்றார். சாவகச்சேரி மண்ணில் என்னை நீங்கள் அசைக்கவே முடியாது என்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு இந்த குறிப்பிட்ட விடயம் ஒன்றை நல்ல செய்தி ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது சாவகச்சேரி பிரதேச சபையில பாத்தீங்கன்னு சொன்னா 2 பிரதேச சபைகள் அவருக்கு வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் கிளிநொச்சி மன்னர் போன்ற நகர சபைகளில் அவருடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட இருப்பதாகவும், அதே நேரம் ஒரு முக்கியமான இடம் அதாவது ஒரு பிரதேச சபையை சொல்லவே இல்லை, அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் என்று சொல்லி அது மிக முக்கியமான இடம் சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த இடம் எதுவாக இருக்கும். அதாவது அவர் சொன்ன அர்ச்சனா ராமநாதன் சொன்னா அந்த 5வது இடம் எதுவாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரிந்தால் உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய காணொலிக்கு கீழே பதிவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த பிரச்சார பணிகள் தீவிரமாக ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. என்ன நடக்க போகின்றது, என்ன மாதிரியான பிரச்சார பணிகள் போய்கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையுமே நான் தொகுத்து உங்களுக்கு இச்சைப்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியினுடைய தொகுப்போடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய சுவன்யா.